சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, திண்டுக்கல்லை சேர்ந்த ஆர் மணி மேகலை அவர்கள் டான்ஸ் காமிக்கு. ரெண்டு பேர்த்தையும் மாத்தவே முடியலையா? இருக்கிறது மூணுல மாறி மாறி வருது. தொடர்ந்து எல்லாரும் அப்படியே போறோமே, அவ்வளவு குறிப்பா அவங்களே போட்டு நமக்கு வேணாம், எழுதியே போட்டோம். அப்புறம் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். என்ன நடக்குதுங்க? 100 நாள் வேலையில உட்காந்து பேசுற மாதிரியே பேசுறது. இங்க பாருங்க ஆத்தா, எல்லாரும் இங்க பாருங்க, இங்க பாருங்க, எல்லாம் பாடத்தை கவனிங்க. ஆத்தா ஆம்பளைல கூட ஒண்ணு சேர்த்துடலாமப்பா. பெண்களை வந்து சரி பண்ணி பார்க்க வைக்கிறதுக்குள்ள படுற பாடு வைக்கணும். அதனால அந்த வேலைக்கு போகணும். அதாடி இங்க பாரு, சிம்புரன் லைனாலாம் முன்னாடி இருப்பாங்க. காலேஜ் ஃப்ரெண்டுங்க ஒரே பொசிஷன்ல காலேஜ் உட்காந்து. அதனால அந்த வேலைக்கு போகணும். போமா. அப்புறம் மைசெட்டுக்காரே, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? அங்கே குடிச்சிங்களா? டீ காஃபி ஏதாவது குடிச்சிங்களான்னு கேட்கிறேன். என்னங்க அது நம்ம ஸ்டைலுங்க. எல்லாரும் டீ காஃபி சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். உங்க குடிச்சிங்களான்னு கேட்டா அது நம்ம ஸ்டைல். தெரிச்சுதான் கேட்குறேன், தெரியாமலாம் கேட்கிறேன். அதனால அந்த வேலைக்கு போகணும். போவோமா?
கூப்பிடுதா சரிங்க, எப்படியா ஆடினா நல்லா இருக்குமா? ஆமா ஆமா, நமக்கு போட்டால கூப்பிடணும்ல. எனக்கு நல்லா இருக்கு. வீர வரைக்கும் நான் இப்படியே அடிக்கே இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு பேர் வைக்கிறது நீங்க அதை விழுந்துருவேன். ஆமா, இப்பவே தள்ளாடிட்டாரு. அதனால நம்மளுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அவரை கூப்பிட்டு வேலை வாங்கணும், வேலையை சரியா பார்க்கணும். ப்ரோ என்ன கீழே உட்காந்துட்டேன், உன்னே தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த கோஷ்டி மட்டும் ஏதோ வாங்கி என்ன பிரச்சனை இல்லை. எவ்வளவு பிரச்சனைனாலும் இங்க தான்ப்பா பேசுறாங்க. சரிங்க, எது எப்படி இருந்தாலும் நம்மளை கூப்பிடுவோமா? சாப்பிட கூப்பிடுறாங்க. கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டீனடா, கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு தின்னேனடா மச்சா மச்சா ஆசை மச்சான் எப்பதா வருவீக உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. கவிதையே தெரியுமா என் கணவனீரானடி, இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி, இமை மூட மறுக்கின்றது அவளே, இது சொல்ல துடிக்கின்றது காதலே. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே, கூட கொஞ்ச நாள் வாரே கூட்டிக்கிட்டு போனா என்ன, வெள்ளி கொழுசு மணி வேளாண் கண்ணு மணி சொல்லி இழுத்ததென்ன சொல்லாம சேர்ந்ததென்ன, பாடாத ராகம் எல்லாம் பாட்டு படிச்சதென்ன, கூடாம கூட வந்து சேர்ந்ததென்ன. மச்சா 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 ஆசை மச்சானே
நன்றி நன்றி நன்றி. கை தட்டுறதெல்லாம் சரி நல்லாத்தான் இருக்கு. இப்ப அதிகமா வெப்பம் தாங்க முடியல. வெக்க சரியான வெக்க. அடிக்கிற வெக்கைக்கு சட்டை வேட்டி எல்லாத்தையும் கலட்டி போட்டு நிர்வாணமா படுத்தா கூட அவ்வளவு நல்லா இருக்கும். அவ்வளவு சுகமா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? என்ன? நம்ம தான் காரணம். ஆமா. இந்த அளவுக்கு உஷ்ணம் வெயில் வெப்பம் அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் யாரு? காரணம் யாரு? நம்ம தான் காரணம். கனிம வளங்களை அப்புறம் சொல்லிட்டியே. வேற யாருமே காரணம் கிடையாது. 8 வழி சாலை போடுறேன் 4 வழி சாலை போடுறேன்னு சொல்லி இருக்கிற மரத்தை பூரா வெட்டி தள்ளியாச்சு. வெட்டிட்டியே. அப்புறம் எப்படி வெப்பம் குறையும்? எப்படி குறையும்? இருக்கிற வெக்கைய பூரா எடுக்கிறது மரம் தான். அப்ப மரத்தை நம்ம வெட்டலாமா? வெட்டலாமா? பெரியவள உட்காந்துருக்கீங்க, சகோதர சகோதரிகள் உட்காந்துருக்கீங்க. ஆமா. நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டோம். முடிச்சாச்சு. அடுத்த பிள்ளைகள் அடுத்த ஜெனரேஷன் அவங்க வாழணும். அந்த குழந்தைங்க இனிமே இந்த பூமியில வாழும் பொழுது எந்த ஒரு கஷ்டம் இல்லாம சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிள்ளைகளுக்கு நீங்க பணம் காட்சி சேர்த்து வைக்க வேணும். தயவு செய்து வீட்டுக்கு வீடு மரக்கண்டு மட்டும் ஊண்டுங்க. அது போதும். வீட்டுக்கு வீடு மரக்கண்டு ஊண்டினாலே அடுத்த தலைமுறைகள் நிம்மதியா சந்தோஷமா வாழும். சுத்தமான காத்து கிடைக்கும். நல்ல மழை பெய்யும். நல்ல மழை பெய்யுச்சுன்னா என்ன கம்மா காடு கரை எல்லாம் நல்ல பெருக ஆரம்பிச்சுமா இல்லையா? அதனால மரங்கண்டுகளை தயவு செய்து வெட்டாதீங்க. அப்படியே வெட்டினாலும் ஒரு மரங்கண்டை ஊண்டிட்டு வெட்டுங்க. அதான் நல்லது. 10 ஊண்டணும். அது நியாயமான விஷயம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நம்மள மாதிரி விவசாயிக்கு தான் தெரியும். நான் என்ன சாதாரண பட்டால விவசாய குடும்பத்துல பிறந்தவன் தெரியுது. எங்க அப்பா எங்க தாத்தா எங்க பாட்டேன் கொள்ளு பார்த்தேன் எல்லாரும் விவசாயம் பார்த்து வந்தவங்க. சரி. இப்ப எங்க விவசாயத்தை பாக்குறாங்க? எங்க முடியல மாமா. எதுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இல்லையோ? ஆமா. சரக்குக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. ரொம்ப மரியாதை. விவசாயம் பண்ற நிலத்துல உட்கார்ந்து சரக்கை அடிக்கிறாங்க. அத சொல்லுங்க. அதெல்லாம் செய்யலாமா ஐயா? நம்மளுக்கு சோறு போறது விவசாய நிலம். விவசாய நிலம்ல அதை முதல் மதிக்கிறோமா இல்லையா? யார் மதிக்கிறா? பெத்த தாய்க்கு சமான விவசாய நிலம். ஆமா. அப்ப அந்த தாய் மடியில உட்கார்ந்து தண்ணி அடிக்கிற மாதிரி அதெல்லாம் செய்யலாமா? இப்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு மாமா. என்ன செய்ய? ஆனா விவசாயத்தை விடக்கூடாது. ஒரே மூச்சா நான் இருக்கேங்க. அதனால அப்படியே வந்தேன். வடமட்டிக்கு வந்தேன். சரி. வரும்பொழுது சொன்னாங்க, எப்பா காலையில தான் மாட்டு சந்தை. சரி. காலையில போகும்போது வேணுமா மாடு வாங்கிட்டு போங்க. ஊர்ல திருவிழா நாடகம் நடத்திட்டு இருக்க அப்படின்னாங்க. சரி. அப்படியே நாடகத்தை பார்த்துட்டு காலையில மாடு வாங்கிட்டு போலாம். சரி சரி சரி. ஆமா, நீங்க எல்லாம் மியூசிக் பாட்டியா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். நீங்க பெட்டி சுரேஷ் தானே? ஆமா நான் தான். எங்க ஊருக்குலாம் வந்திருக்கீங்க. அதே உங்களையும் பார்த்திருக்கேன் நானு. என்ன நீங்க பார்த்திருக்க முடியாது. ஏன் என்ன வேணா சொல்லுங்க. நாடகம் போடும் பொழுது நான் வயக்காட்டுல படுத்து கிடந்தேன். வர முடியல. அப்படியா? இன்னைக்கு யாரு டான்ஸ்? இன்னைக்கு மணிமேகலை. இந்த திண்டுக்கல் காலத்துல அதே அட ராஜா பாட்டா நடிச்சாரு மறைந்த அன்பு ஐயா முருகப்பா. அட எங்க ஊருக்கு அந்த பிள்ளைதாங்க டான்ஸ் கொண்டு இருந்துச்சு. அதேடா சாமி எப்படி வழிவிடுது பாருங்க. அந்த பிள்ளை நல்ல பாடும் நல்லா ஆடுன்னு ஊர்ல சொன்னாங்க. ஆமா. எனக்கு அந்த குடுப்பனை இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த ஊர்ல அந்த குடுப்பனை இருக்கு பாருங்க. பாத்துட்டு போலான்னு வந்துட்டீங்க. பாத்துட்டு போலாம்னு நான் வரல. ஆத்தா வழி விட்டுருக்கா. ரொம்ப சந்தோஷம். அப்ப அவங்க வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. காலையில மாடு வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்தது வந்துட்டேன். ஆமா ஆமா. அந்த புள்ள ஆட்டத்தை மட்டும் பாத்துட்டு முடிச்சுக்கிட்டு இருங்க. அதுல தான் எங்க அண்ணன் பெட்டு மாசு லைட் வச்சிருக்காருல்ல. ஆமா ஆமா. அண்ணன்ட்ட சொல்லிட்டேன். அப்படியே நான் அசந்துட்டாலும் லேசா என்னை எழுப்பி விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். அதனால தூங்கினாலும் அண்ணன் எழுப்பி விட்டுருவாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பிள்ளை ஆடத்தை பார்த்தா தூக்கம் வருமாங்க. அப்படி சொல்லிட்டீங்க. இப்ப தூங்க மாட்டீங்க. பாத்துட்டு பகல்ல தூங்கினா சந்தைக்கு போக முடியாதுல்ல. பகல்ல சொல்றீங்களா? அட காலையில பாப்பா அந்த விஷயத்த. சிறந்த போய் நடுவில் நிக்காம அப்படி ஓரமா உட்காந்து பாருங்க. எங்கிட்ட ஓரமா? அங்கிட்டா? இல்ல இப்படி உட்காருங்க. கிடையாது. நான் இங்க உட்காந்துதான் பக்கத்துல உட்காந்து சரியா. ஐயா நாக்கு இழுந்துக்கிடுச்சே. நான் என்ன செய்ய? இந்த பிள்ளை மணிமேகலை. ஐயா ஓடுறாப்ல. என்ன ஓடுறாரு? கரண்ட மாத்திரா? நீங்க சொன்ன ஆமா அந்த பிள்ளை ஆத்தாளி ஆளு நல்ல பும்சமா அம்சமா இருக்காங்க. எப்படி பத்தியில ஆளு கொள்ளு இன்னைக்கு பாக்குறீங்க. சத்தியமா எங்க பாப்பா வாழ சொல்லுங்க. ஆடத்தை பார்த்து சும்மா ஆட முடியாது. கொஞ்சம் செலவாகுங்க. என்னது? கொஞ்சம் செலவாகுங்க. காசா நம்ம ஆடிச்சுன்னா சும்மா ஓசியா பார்த்துட்டு நோட்டிட்டு போலாமா? இல்லப்பா அதான் ஊருக்காரவங்க அவங்க காசு கொடுத்துப்பாங்கல்ல. அவங்க பார்க்கட்டும். நீ உட்காந்து முன்னாடி பார்க்கணும்னா கொஞ்சம் செலவாகுங்க. இந்த ஆடக்கலையெல்லாம் தூக்கி ஆடணும் இல்லையா? அவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்களோ அப்படி பாக்கணும்.
தள்ளிலையா மாட்டேலியா ஏய் தொட்டா காசியா தள்ளிலையா அந்த போதா என்னையா கொலபாதகமான கத்திரிக்க அப்புறம் தொட்டா கொண்டாந்து நாங்க தங்கத்தை கொண்டாந்து இங்க நிறுத்தி வச்சிருக்கேன் தொட்டு பாக்குறேன் சொல்லிட்டு போலாம் கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்க கோயில எல்லாத்துக்கும் ஒரு தரிசனம் பொதுவா இருக்கும் பொது தரிசனம் சிறப்பு அது தரிசனம் பொது தரிசனம் சாமி எங்க இருந்து பார்க்கணும் பொது தரிசனம் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கணும் கூட்டத்துல போய் பார்க்கணும் இப்ப சிறப்பு தரிசனம் இருக்கும் பக்கத்துலயே பார்க்கணும். நான் காசு கட்டி பார்க்கணும் ஆமா, ஆமா. அது சாமி எங்க பார்க்கலாம் பக்கத்துல நின்று பார்க்கலாங்க இப்ப நீ சிறப்பு தரிசனமா பொது தரிசனத்துல சிறப்பு தரிசனம் பார்க்க அப்ப காசை கட்டு காசை கட்டலாம் காசு என்ன காசு பொல்லாத காசு நான் என்ன காசு இல்லாதவனா நான் என்ன அவசரம் எத்தனை தண்டியா ஏயா விவசாயம் பார்த்த காசை கொண்டு வந்திருக்கேன் எப்படியாவது காலையில மாடு வாங்கிட்டு போகணும்னு உள்ள வையா காசு இல்லாம நான் வருவேன் மாடு வாங்க வேணாமா இந்த காசு நிறைய வச்சிருக்கையா இல்லையா இம்புட்டு காசு என்றா மாடு வாங்க நாங்க ஒரு ஆளை பார்த்து ஒரு மாதிரியா இருக்காரு பாக்குறேன் இல்லையா 500 வாங்கிட்டாங்க எப்பயுமே ஆளை பார்த்து இடம் விடாதீங்க சொல்லிவிட்டேன் அட்வான்ஸ் எவ்வளவு காசுல எவ்வளவு வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் நமக்கு 200 ரூபாய் கட்டிருக்கீங்க சரியா 200 ரூபாய் கொடுக்குறேன் சரி காசு எப்பா 200 ரூபா சரி பாப்பா வாட சொல்லுங்க 200 ரூபாப்பா இந்த 200 ரூபாய் எத்தனை தடவை வேண்டுவ ஏமா உழைச்ச காசுப்பா ஏமா இவனை என்ன பண்ணலாம் மாடு வாங்க வந்தவரு ஆட சொல்லுங்க இரியா மாடு வாங்க வந்திருக்காரு பார்த்துட்டாரா ஆட்டத்தை பார்த்துக்கிட்டே போய் மாடு வாங்கணும்ன்றாரு மாடு வாங்குற காசுக்கு இந்த மாட்டுக்கு காசை பார்த்து கொடுத்துட்டு போயிருக்கும் சரி இருக்கிற வரைக்கும் கறந்து விட்டு அப்புறம் விட்டுருவோம் 200 ரூபா கொடுத்துருக்கேன் ஆட இரியா ஆட சொல்லுங்க போறியா ஆடுறதுக்கு என்னப்ப பொடி நடையா போறவரே ஆட்டம் முடிஞ்சு வச்சியா ஏய் முடிஞ்சு வச்சு முடிஞ்சியா ஆட்டம் ஆட்டம் முடிஞ்சு ஆட்டம் முடிஞ்சியா நீங்க கொடுத்த 200 ரூபாய்க்கு முடிஞ்சியா ஆடியாச்சு சவுண்ட் கடிச்சுலப்பா அவ்வளவு சவுண்ட் கடிச்சாண்ணா பாட்டு சத்தம் கேட்டுச்சா இல்லையா பாடிச்சது நாடுத பார்க்கலையே நீ கூட்டி பெருக்கி வாசல் தெளிச்சு சாணி மொழி உட்கார வரைக்கும் நிப்பாங்க நம்ம தூசியா இருக்கிற வேட்டி அழுக்காரு இல்லையா அடுத்த ஆளுக்கு பிறகு உட்காந்து முடிஞ்சு ஐயோ இம்மா 200 ரூபா கொடுத்துருக்கேன் ஏன் அவர் நேத்துல இருந்து 300 ரூபா கொடுத்து உட்காந்துருக்காருயா நேத்துல இருந்து உட்காந்துருக்காரா இன்னொரு 200 ரூபா கொடுத்து ஆட சொல்றேன் இன்னொரு 200 ரூபா இன்னும் 200 ரூபாயா ஆமா நாடு வாங்கினீங்களா சரி பரவாயில்ல 200 ரூபா தானே ஆமா அப்போ ஒரு 200 ஏய் அதை எச்சிய தடவாதையா குடியா 400 ரூபா கொடுத்துருக்கேன் மனச மடிச்சு நீ நான் எழுப்பி சொல்லுகிறேன் ஏய் இப்ப என்னத்த பார்த்த இப்ப இந்த புள்ள ஆடிச்சுல 400 ரூபா கொடுத்துட்டு உட்காரே பார்த்தா அடிச்சு அடிச்சுனா நீ என்னக்கே உட்கார் என்னை பார்த்து என்ன நக்கல் என்னக்கே நீ உட்கார்றா லவக்குல உட்கார்ந்து பார்க்கணும்ல ஹலோ அது தூக்குற நேரத்துக்கு லவக்குல பார்க்கணும் ஒரு செகண்ட் தான் எம்புடி தெரியுமா இந்தியா நீ கூட்டி பெருக்கி உட்கார வரைக்கும் ஆடாம இருக்க முடியுமாயா நான் பார்க்கவே இல்லை எவ்வளவு நேரம் உட்கார்ற 1 மணி நேரம் உட்கார்ற ஏமா குண்டூசியா இருக்குமா தட்டிட்டு உட்கார வேண்டாம் நம்ம குண்டில குத்திடுச்சுன்னா என்ன செய்யறது இன்னொரு 300 ரூபா கொடுக்கறேன் ஆட சொல்றேன் 300 ரூபாயா ஆமா மாடு வாங்கிக்கிறீங்களா சந்தையில தள்ளிட்டு போறாங்க என்ன முரட்டு மாடா இருக்கும் ஆமா ஆமா 300 ரூபா கொடுக்குறேன் ஆட சொல்லணும் சரி அப்புறம் அவ்வளோதான் பெட்டியை நோக்கிக்கிறேன் நீ ஆட்டத்தை பாரியா பார்க்காம நீ வாளுக்கு தெரியாம சந்தை நெருங்கி வந்துருச்சு மாடு சாணி போடுவோம் ஏய் நீ உட்காரியா போறா ஆட சொல்லுமா பிள்ளை 200 ரூபா கூட்டி பெருக்கி உட்காரியா இப்படி சுதாரிச்சுன்னா எங்க நிலைமை என்ன ஆகுது அங்க நவுந்து உட்காரு எப்படி ஆடுறது எனக்கு காலை கீழே தூக்குதுன்னா கண்ணுல அடிபட்டு இருக்கியா கொஞ்சம் தள்ளி உட்காரியா அண்ணு நின்று பட அங்க போயா இந்த இடத்துல எல்லாம் எப்படி ஆட முடியும் ஏய் எல்லாம் தொட்டுக்கிட்டு பேசுன
அவ்வளவுதான். இங்க இருந்து இந்த எரிஞ்சிருந்த தூக்கி தொடாம பாரு. அதாவது கோடி கணக்குல கொடுத்து போட்டு சும்மா நடக்கிறியா நீ எல்லாம் ஓவாயா கொடுத்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வச்சுக்கவா உன்ன மட்டுமே மூத்திரம் வந்துருச்சா தெரியாம போயிருச்சு எனக்கு. ஏமா நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா ஆட சொல்லுங்க. இவ்வளவுதானா? மறுபடிக்காரா 500 ரூபா. மறுபடிக்கு 500 ரூபாயா? ஆமா. சரியாவே ஆடலப்பா. மறுபடிக்கு நீ ஒழுங்கா பாக்கல. 500 ரூபாயா? ஆமா. அதெல்லாம் மாடு வாங்கணும். வாங்கிக்குவோம்யா மாடு வாயா. பக்கத்துலதான் என் சத்தம் கேட்குது. மாடு ஏதோ இடக்கண்டு போடுது போல இருக்கு. எப்ப 500 ரூபா 500 ரூபா. 500 ரூபா 30 ரூபா. எப்ப ஒழுங்கா ஆட சொல்லுங்க. சரி சரி. அங்கிட்டு போய் நடந்து உட்காரியா. என்ன மன்மதனே குதிரை வாங்க வரல. என்ன ஊழல குதிரை சத்தம் கேட்குது. என்னப்பா இந்த பிள்ளை சரியாவே ஆட மாட்டேங்குது. ஏயா 100 நல்ல காலத்துக்கு ஆட சொல்லுங்க. நல்ல காலத்துக்கு 500 ரூபா வாங்க. 500 ரூபாயா? ஆமா. நீ வேற மூடால பயமுறுத்திட்டு இருக்க. கேட்டா நீமா மாடு வாங்க வந்திருக்க. இங்கிருந்து இங்க வந்து கேட்டா பரவாயில்லையே. பிள்ளைய பார்த்துக்கிட்டு நீ மாடு வாங்க வந்திருக்க. புரிய 2 பேர் ஏமாந்து வருது உறுதி. பட்டி தானா பட்டனமா பட்டி தானா அந்த பிள்ளை கால பிரிய முடிச்சிருச்சா? ஏன் என்ன சொன்னேன்? காலத்துக்கு இப்படி ஆட சொன்னா அந்த பிள்ளை போகுது. 500 ரூபா. இன்னொரு ஒரு 500 ரூபா மட்டும் முடியா? நீ கொடுத்த 500 ரூபாய்க்கு இவ்வளவுதான் தூக்க முடியும். இனிமே இதை நான் பார்க்க ஆடு செத்துருச்சு. இப்ப நல்லா தூக்கு பாரியா. மாடு வாங்கலையா? கட்டி புடிடா கனாலா கட்டி என்ன நோன்றே என்ன நோன்றே ஐயோ நான் இல்லையே. பிள்ளைய கட்டி பிடி பண்ணுமே. அவங்கதான் கட்டி. நாங்க தங்க மாதிரி அதை எப்படி வச்சிருக்காங்க? அத வந்து என்ன செய்யற நீயே? அந்த புள்ள அடி வாங்குறது நானே. பாட்டு தான் பாடுச்சு. என்ன அடியா? நான் என்னப்பா அந்த புள்ள நீங்க அடிச்சதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு போட்டு ஒரு வரி போட்டா கவனிச்சியா? என்ன நோன்ற? நோண்டதுன்னா வேற ஆளுப்பா. நான் நோண்டவே இல்லப்பா. நான் ஒன்லி லுக்கிங் தான். ஏமாத்தி விட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. போடுங்கப்பா. ஏமாத்தி விட்டாங்க. ஏய் இன்னொரு 500 ரூபாயா? அப்ப உன் ட்ரெஸ் அவரு ஃப்ரெஷ்ஷா இருக்கவா? ஆமா. அட நாசமா போக. காசு கொடுத்தது இந்த பெட்டி துடைக்கிறதுக்கு உதவும்ல. சட்டை கழுது. இன்னைக்கு 2 லோன் இதை பார்க்காம போகணும். ஆமா கழுதியா கழுது
ஐயோ, என்னை செக்ஸி போஸ்டரா மாத்திட்டீங்களே. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்களா. போடா போடா புருஷ அந்த புள்ள போய் கட்டி பிடிச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப எல்லாம் வடை சாப்பிட்டியான்னு கேட்டா செல்ல எடுத்து காதுல வைக்கிறேன். நல்லா அருறா. சத்தம்லாம் புறா தனியா சோழமுத்தா, சோழமுத்தா போச்சா? என்ன வாங்க அடி நல்லா தேவையா? அவங்க அப்பா சாக்காச்சு. நான் கொடுத்த காசு, கொடுத்த வேட்டி சட்டை திருப்பி கொடுக்க முடியுமா? முடியாது. காலை தூக்கி ஆடவா வேணாமா? கடைசியா ஒரு தடவை காலேஜ் சரி கவுத்துல காட்டு ஆடணுமா அந்த பிள்ளை வேணாமா? ப்ளீஸ் ஒரு தடவை. ஏய் உட்காரு உட்காரு. மச்சான பாரடி மச்ச உள்ளாலடி ஐயா போமா ஐயா இழுத்துக்கிறியா? போமா இந்த தாளத்தை கொடுங்க. ஐயா போமா. ஐயா நின்று கருமா என்ன இப்படி நாடுது? சீச்சே ஏற்கனவே மோந்து பார்த்துருக்கேன். கரெக்டாக போதுல இந்த பழக்கம் தானே காசை கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாதுப்பா. மாடு வாங்க முடியாது. காசை முடியா பார்த்துட்டு போ. அந்த பிள்ளை காலை தூக்கணும் பார்த்துட்டு போ. காசை கொடுக்க முடியாது. ஆஹா காசு எப்படித்தான் கொடுப்பீங்க? ஓஹோ, அந்த பிள்ளை கூட நான் நீ ஆடுறா உனக்கு ஆட தெரியுமாயா? ஆடணும்னு நீ ஆடி பாரு. நீ வரிசையா கூட நடத்துக்கணும். ஏய் உனக்கு இந்த காசு வேணும்னா அந்த பிள்ளையோட ஆடி ஜெயிச்சு புரு. இந்த காசை தந்துற மேற்கொண்டு உனக்கு 500 ரூபா தரேன். ஆமா அப்ப நான் ஆடி ஜெயிச்சுட்டா காசு கொடுத்துருவியா? காசை கொடுத்துருவோம். உன் வேட்டி சட்டை காசுக்கே கொடுத்துருவோம். ஸ்டார்ட் மியூசிக். மியூசிக் ஸ்டார்ட். மன்னதரசா மன்னதரசா நீ மனசே பிள்ளாதே நிலவேசா கண்ணவேசா கேட்க வெடிச்சு நின்னாதே என் மச்ச உடம்புல உச்சி நடந்து கிச்சி 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 மூடாதே மோட்டா உசுர நமக்கு கொலுசு என்ன வச்சு வச்சு மூடாதே மன்னதரசா ஏய் மன்மதராசா கள்ளி மனசே கில்லாதே கண்ணில லேஜா கண்ணில லேஜா. காசை எடுத்து வச்சுக்கோங்கப்பா. நீ ஆடி அம்மால ஆடி ஜெயிச்சு பாரியா? ஆரம்ல மலக்கடி போல மலை அம்மா எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஒரு வார்த்தை யாராவது கேட்குதுங்களா? அம்மா இடிச்சு விடுமா? என்னம்மா மறுபடியும் பழைய வடிக்க வந்துருச்சு? ஐயா
அந்த மைக் எடுத்து கொடுங்க. அப்பா அப்பா வாங்க வாங்க, அந்த மைக் எடுத்து கொடுங்க. ஐயப்பா பிள்ளைக்கு இப்படி இழுத்துக்கிட்டு. சரி நீயாவது நிப்பாட்டுமா, எதையாவது கொடுத்து. ஆஹா நல்ல நல்ல வேலையா போச்சு. சரி சரி, அழுகாத அழுகாத அழுகாத. ஐயப்பா இவருக்கு வலுப்பு வேற வித்தியாசமாக இருக்கு. மோனக்கடவா இருக்கும் போது சரியா அங்கிட்ட போய் குச்சி விட தெரியுற நீ போடு. என்ன முறப்பு உங்க நல்ல நேரம் அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்க உணவு மாறதுல கிளம்பிருங்க. கிளம்பு கிளம்பு. நல்லவன் ஏ ராசா, ஏன் நல்லதா நீ செக்ஸ் நல்லா இருக்குல்ல. தனித்தனியா குத்துப்பா. ஆமா ஆமா. காட்டுமல்லி பூத்திருக்க காவல்கார பார்த்திருக்க காவல்கார பாத்திருக்க. ஆட்டம் போட்ட மயிலக்கார ஆட்டம் போட்ட மயிலக்கார தோட்டமேய பாக்குதடா பாட்டுக்கார மேல பாட்டு கொஞ்சம் பாட்டுக்காரா சொல்றீல. கச்ச நல்ல வரைஞ்சி கட்டி கட்ட நல்லா வரைஞ்சி கட்டி. அனங்கத்த மீன் வாங்கி மச்சான் மதிக்குது மதிக்குது. ஒரம்போ ஒரம்போ ருக்குமணி வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ ருப்பமணி வண்டி வருது. மீனாட்சி மல்லாட்டு மலையில கபடி பந்து மீனாட்சி. பாண்டியர் தம்பதியம் பாசம் ராஜாஜி பாதமதே ராஜாஜி. ஊருக்குள்ள ஊருக்குள்ள காது அந்த ஸ்பீக்கர்ல வைங்க. வெடிக்காத. பாருங்க எல்லாரும் பல்லாக்கு
என்னையா டான்ஸ் படுத்துருச்சு என்ன ராக்கம்மா என்னடி ராக்கம்மா படுத்துட்ட உலகத்திலே தெரியல திருப்பத்தூர்ல இருந்து ஒரு நாள் தெரியல தப்புக்குள்ள வாலி வந்து தின்னுக்குள்ள திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா பசங்க சொல்லுறது உண்மையில சீனிவாசா சொல்லுறது உண்மையில்ல சீனிவாசா மலையேறி வாரம் தலைமுடிய தாரம் ஐயப்பா எப்பா எப்பா ஐயப்பா கண்ணுல காசை காட்டப்பா கண்ணுல காசை காட்டப்பா ஏ தலையெழுத்த மாத்தப்பா ஏன் பணம் எடுக்குதலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ஏன் பணம் ஓம் பணம் ஏ பெட்டிக்காரி என்னப்பா இப்படி என்ன சொல்றீங்க வேணாமா அது வேணாமா அசிங்கமா இருக்குமா தண்ணியை குடிச்சிட்டு பாடுறேம்மா என் பணம் பணம் ஓம் பணம் ஓம் பணம் ஏன் கதையா சொன்னேன் சொல்ல பாருங்க ஏன் பணம் ஓம் பணம் ஏன் என்னையா பாடுற அசிங்கமா பூவர சம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்திக்கு வந்தாச்சு அதையோட பொங்குறாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அடிக்கும் போது ஒரு பக்கி கூட எந்திரிச்சு ஏன் விசில் அடிக்கிறது தாத்தா அவன் கூட சேர்ந்து நீ ஏன் பெரிய இது மாதிரி சொல்லு கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாங்க, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாங்க, அவ்வளவு ஏன் காரைக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாங்க. அது எல்லாம் போகாம என் கிரகம். சொல்லுப்பா சொல்லு ஏத்தா மாட்டி ஐயா ஐயா, ஒண்ணு இந்த செம்புனைக்கு கூப்பிடுதான் இல்லையா? செம்புலைக்கு கூப்பிடுறாங்க டேய், என்ன புதுசு புதுசா போட்டு பாத்தியாரே வராத நதி கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் மூடி மறைச்சேன்
என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். உனக்கு தான் நிமிஷமாமா எங்களுடைய நடனத்தை பாராட்டி சில ஊர்ல கைதட்ட சொன்னோம்னா கையே கட்ட மாட்டாங்க. ஆனா தாய்மார்கள் பூரா ரொம்ப சந்தோஷமா சுதந்திரமான நாடு. காலையில வீட்டுக்கு வந்து கத்துக்கிட்டு போறேன். இவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்காங்கன்னா அப்ப இந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் எவ்வளவு பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து எவ்வளவு மரியாதை எவ்வளவு மரியாதையோட இருந்திருப்பாங்க. அதான் நல்ல விஷயம் தான். கூட்டத்துல காதல கழுத்துல இருக்கிறதெல்லாம் கலவான்ட்டு வந்துருக்கேன். இந்த ஊரு இது எந்த ஊரு? இது எங்க ஊரு? இது எங்க ஊரு? இது உங்க ஊர் யூடியூப் சேனல். அன்பு நண்பர்கள், எங்கள் இருவரையும் பாராட்டி ரூபாய் 500 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு அப்பா அவர்கள் எங்கள் இருவரையும் பாராட்டி வாட்டா வாட்டா தலா 100 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவடா. அன்பு ஐயா சார்பாக இவர்கள் இருவரையும் பாராட்டி அன்பளிப்படுத்தினார்கள். அன்பளிப்பு அளித்த அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கலைஞர்களை இப்படித்தான் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கலைஞர்களுக்கு அன்பளிப்பை வாரி வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். என்ன சார், என்ன பிரச்சனை? வாங்க 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 ஆட்டா வாங்க ஆட்டா தங்கச்சி ஓடியா, சீக்கிரம் வாங்க, மணியாச்சு. பண்ணியாச்சு. ஒடியாங்க ஒடியாங்க. யார் முன்னாடி ஒடியாடுறது பாப்பா, ஒடியாருங்க. எனக்காக ஆட்டா பொட்டுக்கடலை வாங்குறது போல இருக்கு. அன்பளிப்பு அளித்த அன்பு குழந்தைகள் அத்தனை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. காதலை சொல்லுவோம். உங்க மேல வந்த காதல் எப்படி தெரியுமா? அதே பாட்டு. நீ நடந்தால் நடையழகு, நீ நடந்தா நடை அழகு அழகு. காந்திமதி காந்திமதி அப்படின்னு சொல்லு. ரூபாய் 100 ஆட்டா அவர்கள் மணிமேகலைக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். காந்திமதி 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 கிடைக்கிற பாதியில மிதிப்பு கேட்டா காந்திமதி. இந்த வயசுல எல்லாம் நம்மளாம் இருப்போமாங்கிறதுலாம் சந்தேகமான விஷயம். அந்த காலத்து சாப்பாடு வேலை அப்படி. இன்னும் உடம்பு ஏறாம இருக்கான்னு பாத்தீங்களா? இப்ப எல்லாம் 20 வயசு 18 வயசுல பார்த்தா இப்ப தண்டி வந்துடுறோம். அந்த காலத்து உடம்பு சாப்பாடு எப்படின்னு ஆத்தா அடுத்த வருஷம் நான் உன்னை வந்து பார்ப்பேன், சரியா? 100 வயசோட நீ நடந்தால் நடையழகு அழகு சிரித்தால் சிரிப்பழகு அழகு
வருஷத்தில் ஒரு நாள் நிகழ்ச்சி. பொழுதனைக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில் தான் இப்படி நல்லா சிரிச்சு சந்தோஷமாக இருக்கீங்க. எதுக்காச்சும் விடிகிற வரைக்கும் உட்கார்ந்துங்க நாடகத்தை பாருங்கன்னு சொல்கிறேன். யாரும் போக மாட்டீங்கன்னு தெரியும். போயிடாதீங்க என்னத்த